ஃபினான்ஸ் தீவிர பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அடுத்த செஷன், அதாவது ட்ரேடிங் செஷனில் அடுத்த எபிசோடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க வந்து ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால இதில் நாங்கள் ஏதாவது ஸ்டாக்கை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் எஜுகேஷனல் பர்பஸுக்கு தான். ஸோ உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் டிசிஷனை எடுங்க. இப்போ இந்த பொலிங்கர் பாண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணி ஒரு சார்ட்டு போட்டு இந்த கேண்டில் வந்து டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இறங்கலாமா சார்? பொலிங்கர் பேண்டு வேவ்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவோம். பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்குது, புல்லிஷ் கராமி, பேரிஷ் கராமி, தோஜி பேட்டர்ன், இந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. வேவ்ஸு இருக்குது, பொலிங்கர் பேண்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் இன்றைய காலகட்டத்துக்கு எனக்கு அனுபவத்தில் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. எனக்கு தெரியலையான்னு தெரியல. ஏன் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இப்போல்லாம் ஆல்கோரிதம் ட்ரேடிங்க்கு அட்வான்ஸாக வந்தாச்சு. பொலிங்கர் பண்ணலாம் அந்த காலத்து சமாச்சாரங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. இப்போல்லாம் வந்து குயிக் மணி பார்க்குறாங்க, இன்ஸ்டன்ட் மணி பார்க்குறாங்க. அது யார் பார்க்கணும், அது வந்து தப்புன்னு நான் சொல்லலை. அது இன்வெஸ்டர்ஸ் கேன் ஐடென்டிஃபை. ஓகே. அந்த இன்வெஸ்டருக்கு ஒரு கப் அண்ட் ஹேண்டில் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே பிரேக் வச்சுச்சுன்னா இது ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் ஸ்டாக்ஸ். அப்போ அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டுக்கு செலக்ட் பண்ணலாம். வேவ்ஸ் அதே மாதிரி ABCDன்னெல்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். அந்த வேவ்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம டச் பண்ணவே வேண்டியதில்லை. ட்ரேடிங் அப்படின்னாலே டெக்னிக்கல். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபண்டமெண்டல், ஒரே கான்செப்ட் அவ்வளோ. நமக்கு ட்ரேடிங் ஆஸ்பெக்டில் டெக்னிக்கல் பயாஸும் என்ன, டெக்னிக்கலாக என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்குறோம். சில பேர் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே வச்சு ஸ்விங் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது தாராளமாக பண்ணலாமே சார். ஓகே. ஏன் பண்ணக்கூடாது? இண்டிகேட்டருங்கிறது உங்களுக்கு பாதையை காமிக்கிறது. இது மேலே போகும், கீழே வரும். ஏதோ ஒரு இண்டிகேட்டர், 44 இண்டிகேட்டர் இருக்குது. நான் 44 பார்த்துருக்கேன். அதில் தான் இந்த ஃபேவரட் இண்டிகேட்டர்ஸு, இந்த VWP, MACD, சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அப்புறம் இந்த RSI, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். மூவிங் ஆவரேஜ் பார்க்கும்போது நம்ம வந்து எந்த இது பார்க்கணும்? 50 டே பார்க்கணுமா, 200 டே பார்க்கணுமா? இப்போ அது மூவிங் ஆவரேஜ் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. 200 EMAக்கு மேலே இருந்தால் ஓகே, நல்ல ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ். 200 பிரேக் ஆச்சுன்னா இன்பிட்வீன் 200 அண்ட் 100 லெவலில் அல்லாடிக்கிட்டு இருக்கும். எந்த பக்கம் போகிற சைடு வேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருக்கும். ஓகே. பிலோ 50 மூவிங் ஆவரேஜஸ்ன்னு வந்துட்டா பாட்டம் ஃபிஷ். அதுக்கு கீழேயும் இறங்கலாம். ஆனால் பெரிய அளவில் நல்ல குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் இறங்க விட மாட்டாங்க. அந்த இடத்துல கேட்ச் பண்ணிடுவாங்க ஆப்ரேட்டர்ஸ். அது மாதிரி நம்ம பண்ணணும். அப்போ நீங்கள் 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்குது ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டீங்க, அது ஹையர் ஹை போய்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கு ஸ்டாப் லாஸ் என்ன வைப்பீங்க? 200 EMAவை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும், மூவிங் ஆவரேஜஸும் கொடுக்கும். இப்படி தான் நம்ம பண்ணணும். ஓகே சார். இப்போ இன்ட்ராடே அப்படின்னா நம்ம ஒரு நாளில் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங்னு வரும்போது மேக்ஸிமம் எத்தனை நாள் வரைக்கும் அந்த பொசிஷனை வச்சுக்கலாம்? பொதுவாக என்ன கேட்டிங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் ஒவ்வொரு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஓகே. ஒவ்வொரு புரோக்கிங் கம்பெனி சில இது வந்து மறுநாள் விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. சில பேர் என்ன சொல்ல, அந்த ஹோல்டிங்கில் வந்தால் தான் விற்க முடியுன்றாங்க. அப்போ ஹோல்டிங்னா இன்னைக்கு வாங்கினது T+1. சரி, சில கால்லாம் வரும், பை டுடே செல் டுமாரோ, அதெல்லாமும் செய்கிறாங்க. பட்லாம் அதெல்லாம் ரிஸ்கி ட்ரேடர்ங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அலாட்மெண்ட்டை என்ன பண்ணுறோன்னா மறுநாள் ஈவினிங் தான் உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ, தட் இஸ் ஹோல்டிங்ஸ்க்கு வரும். ஓகே. பூல் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு வரும். அப்போ டே ஆஃப்டர் டுமாரோவுக்கு அப்புறம் நீங்கள் 1 மந்த் வரலையும் வெயிட் பண்ணலாம். ஓகே. அப்போ கிடைக்கிற போது உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்தவரை டார்கெட் ஓரியன்ட் 7% வந்தால் தான் கொடுப்பேன்னு பேசாமல் பார்த்துட்டே இருக்கணும். ஓகே. அப்போது 400 ஸ்டாக்கு 7 ரூபா 28 ரூபா 428 ரூபா போடுவாங்க கொடுக்கணும். அது மாதிரி ஸ்டாக்ஸ், மொமெண்டம் ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது சார். நீங்கள் அந்த மாதிரி அனலைஸ் பண்ணினால இன்னொன்று ஒரு விஷயம் எனக்கு கேட்டீங்கன்னா, மொமெண்டம் ஸ்டாக்கு தான் நமக்கு வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்கும் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. இந்த பென்னி ஸ்டாக்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. அதேமாரி செக்டார் வைஸ் அனலைஸ் பண்ணி பண்ணுற போது இப்போலாம் IT செக்டார் ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த வீக்கான செக்டாரில் போய் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் பண்ணால் அது ஏற்கனவே நெகட்டிவ் வைப்ஸில் இருக்குது. ஓகே. நாம் போய் அது ஏறும்னு நினச்சி வாங்கினா தானே ஸ்விங், அதே இறங்கிட்டு இருக்கு. இன்னும் அது பாட்டம் விஷயம் நமக்கு தெரியல, இன்னும் இறங்குமா? இப்போ மார்க்கெட்டில் 2 விஷயம் இருக்குது, பை ஆன் டிப்ஸ், செல் ஆன் ரைஸ். இப்போ அந்த ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் ஏறினா விற்கிறாங்க, இறங்குது, மறுபடியும் கொஞ்சம் ஏறினா இறக்குறாங்க. இப்போ தான் IT செக்டர். இப்போ பை ஆன் டிப்ஸ்ன்னு கேட்டகரியில் வந்ததுன்னா அவங்களுக்கு டிப்ஸில் வாங்கினீங்கன்னா மேலே ஏறுங்கிற நம்பிக்கை. அது மாதிரி ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. இப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ பற்றி சொல்லுங்கள் சார். அது என்ன ரேஷியோவில் இருக்கணும்? 1:2
அந்த மாதிரி இருக்கிறது ஃபைனா? இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா ரிஸ்க் 1, ரிவார்டு 2. ஓகே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா அதில் சப்ஜெக்ட் டு த ப்ரைஸு. அந்த நம்ம 4 ஹவர் சேனல் தானே பார்க்குறோம். 4 ஹவர் டைம் பார்க்குற போது அந்த நியர்பை லோ அதை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். அப்படி வைக்கிற போது என்ன கேட்டிங்கன்னா ரிஸ்க் ரிவார்டுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நீங்கள் பாட்டம் ஃபிஷ் தான் பிடிக்கிறீங்க, ஏதோ ஒரு நியூஸில் இறங்கியிருக்கு, மறுபடியும் அந்த இண்டிகேட்டர்லாம் லெவல் வந்து யூடர்ன் போடுற போது ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இதில் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இன் சம்டைம்ஸு ஆன் 3rd டேவோ 4th டேவோ உங்கள் டார்கெட் வரத்துக்குள்ளே ட்ரிக் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்லிட்டோம், ஒரு குறிப்பிட்ட கேபிட்டலில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு வாங்கணும், மீதியை வச்சுக்கணும். அப்போ எங்கே மறுபடியும் யூடர்ன் போடுறோனோ அங்கே வாங்கணும். இதுக்கு பேர் தான் ஆவரேஜ். 5 ரூபா இறங்கினா வாங்குறது, மறுபடியும் 5 ரூபா இறங்கினா வாங்குறது, அது பணத்தை கொண்டு கொட்டுறதுக்கு பேர் ஆவரேஜ் கிடையாது. எங்கே ஆவரேஜ்னா எங்கே பாட்டம் திரும்புறது யூடர்ன் போடுறது பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கணும். ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா இந்த மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க ஸ்விங் ட்ரேடில்? கண்டிப்பாக சார். உங்களுக்கு இந்த சார்ட் இருக்குது. சார்ட்டு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது? பையிங்னா உங்களுக்கு க்ரீன் கேண்டில், செல்லிங்னா ரெட் கேண்டில். அப்போது வால்யூமுக்கு தகுந்த மாதிரி க்ரீன் கேண்டில் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அப்போது நீங்கள் ஒரு இன்ட்ராடே அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போது 5 நிமிஷத்துக்கு கேண்டில் வச்சானா உங்களுக்கு அந்த இன்ட்ராடேல முடிக்கிறதுக்கு உங்களுடைய லிமிட்டெட் டார்கெட்டுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த கேண்டிலை பேஸ் பண்ணி நீங்கள் கேட்டீங்க இல்லையா பேட்டர்ன், அதெல்லாம் அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. பட் இதுக்கெல்லாம் பேசிக் என்ன? ப்ரைஸ் ஆக்ஷன். நான் ஐ எம் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு தான் ப்ரியாரிட்டி தருவேன். ஓகே. அப்போது இந்த டைம் ஃப்ரேமு 5 நிமிஷம் வைக்கிற போது உங்களுக்கு மொமெண்டத்தை அசஸ் பண்ண முடியும். நீங்கள் 4 ஹவர்ஸ் வச்சிங்கனாக்கா அந்த காலையில் 9:15 சாயந்தரம் 3:30 வரலையும் லிமிட்டெட் கேண்டில்ஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே. 5 மினிட்ஸுங்கிற போது நிறைய கேண்டில்ஸ் கிடைக்கும். அதனுடைய பிரேக் அவுட், சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே. எந்த காரணத்தை கொண்டும் சார் கேண்டில் நம்ம உத்து மறைச்சு பார்த்துட்டு இருந்தோம்னா வியாபாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் என் அனுபவத்தில் குறைவு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேண்டில் ஏறுது, இன்னும் ஏறுவான்னு நாம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு வாங்குகிறோம். நாம் வாங்கினா தான் ஹை ரேட்டாக இருக்கும், அங்கே ஒருத்தன் பார்த்துக்கிட்டு ஹெவியாக செல்லிங் கொடுப்பான். நமக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பேர் வர்த்தகம் பண்ணுறாங்க. நானும் நீங்களும் மட்டும் பண்ணல, பேசி வச்சு வியாபாரம் பண்ணுறது இல்லை. உலக அளவில் கோடிக்கணக்கான ஃபண்டு மேனேஜர்ஸு, ஆப்ரேட்டர்ஸ் இத்தனை பேர் பண்ணுறாங்க இல்லையா. அவங்க ஒரு தம்பு ரூல் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு யார்ட் ஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க ஒரு பேராமீட்டர் வச்சுருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போது அவங்க அங்கே இடத்துல செல்லிங் கொடுக்குற போது நம்ம அங்கே போய் வாங்கிடுறோம். ஆனால் மார்க்கெட் கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா யாராவது விற்றா தானே இன்னொருத்தர் வாங்க முடியும். இது பேசிக். அப்போ நம்ம வாங்க வேண்டிய இடத்த பார்கெயின் ஹண்டிங் பண்ணணும். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க, எத்தனை கேள்வி நம்ம அவங்ககிட்ட கேட்குறோம். ஆனால் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் மொத்தம் காலையில் 9:16 ஓப்பன் ஆனோன்னா அப்படியே ஒரே டென்ஷனாக போய் எதையோ ஒன்று வாங்கணும், எதையோ ஒன்று லாபம் பார்க்கணுன்னா நம்ம வாங்கட்டும் நினச்சக்கப்புறம் வாங்குறவர்களே இது ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா தட் இஸ் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் அப்படி இருக்குது. நம்ம வாங்கினதுக்கப்புறம் வாங்கட்டும்னு காத்துட்டு மாதிரி இறங்கும். ஏன்னா அப்போ அங்கே யாரும் விஷயம் தெரிஞ்சவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். இந்த மாதிரி டெப்த்து பார்த்து பண்ணணும். கேண்டில் நம்ம ஒத்து பார்க்கறதுனால எந்த பலனும் எனக்குடைய அனுபவத்தில் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறப்ப சொல்லிவிட்டு மறுபடியும் டைம் ஃப்ரேம்க்கு வரேன். ஓகே. ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா ப்ரீவியஸ் எண்ட் ஆஃப் த டே நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் எண்ட் ஆஃப் தி டே அதனுடைய க்ளோசிங் ப்ரைஸை விட இன்னைக்கு காலையில் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் டே ப்ரைஸை விட ப்ரீவியஸ் ஹையர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையரை விட ஹையர் ஆச்சுன்னா அது மேலும் ஹையர் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ப்ரீவியஸ் டே லோ பிரேக் அவுட் ஆகிடுத்துனா அது இண்டெக்ஸாக இருக்கட்டும், ஸ்டாக்காக இருக்கட்டும், அது வீக்காக இருக்கிறதுனால தானே டே லோ பிரேக் பண்ணுறோம். இதெல்லாம் ஒரு சைகை இருக்குது. மார்க்கெட் ஒன்றும் திடீர்னு ஏறவோ இறங்கவோ செய்யலை. நாம் புரிதல் இல்லாதனால இங்கே பிரிதல் நடக்கிறது. புரிதல் இருந்தால் நமக்கு சக்ஸஸ், புரிதல் இல்லை என்றால் பிரிதல் தான். ஓகே. அப்போ டைம் ஃப்ரேமுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் காமிக்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஃப்ரேம் பார்க்குற போது 5 நிமிஷம் டைம் ஃப்ரேம் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் இன்ட்ராடே. ஓகே. 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ங்கிற போது அப்படியே பார்த்துட்டே வரப்போது 4 ஹவர்ஸுங்கிற போது அந்த டெப்த்து கரெக்டாக கிடைக்கும். 5 மினிட்ஸில் நீங்கள் டெப்த்தை அசஸ் பண்ணுறதுக்கு முடியாது. நிறைய கேண்டில் இருக்கும். அது ஃபுல்லாக பார்க்குறதோட 4 ஹவர்ஸ் கேண்டில் அல்லது 1 ஹவர் கேண்டில், அது 1 டே கேண்டில், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்விங்குக்கு. அதேமாதிரி இன்வெஸ்டர்ஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மந்த்லி சார்ட் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல டெப்த்து, நியர் லோ எவ்வளோ தெரியும், நியர் ஹை தெரியும். அதனால் டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்க்கும்
ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது. ஓகே. broken chart அப்படிங்கிற டேர்ம் இருக்குல்ல சார், அந்த broken chart வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதில் 2 டைப் இருக்குது. நீங்கள் கேட்டதில் broken chartன்னு சொல்கிறீங்க இல்லையா? சார்ட் broken. அப்போது டபுள் டாப் இப்படி வந்துட்டு இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு இது பிரேக் அவுட் ஆனால் மேலே போகும்னு சில பேர் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அது எல்லா டயத்திலும் சக்ஸஸ் பண்ணுறதா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வால்யூம் இல்லை என்றால், வால்யூம் இருந்தால் மேலே அப்படியே இன்னொரு ஸ்டெப்ஸ் மேலே போய்கிட்டே இருக்கும். வால்யூம் இல்லை என்றால் அந்த இடத்துல ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகும். ஓகே. இது வந்து டபுள் டாப். டபுள் பாட்டம் ஒன்று இருக்குது. இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி வர்றது. ஓகே. இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை என்றால் இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டத்தை கிரியேட் பண்ணி நம்ம மேலே போனோம்னாக்கா இன்னொரு அப்புக்கு போகும்போது நம்மளுடைய ஸ்டாக்ஸு மேலே அல்லது இண்டெக்ஸ் மேலே ஏறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இப்போ நீங்களே இன்னும் ஒன்றும் வேண்டாம், நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதை பார்க்காம சொல்கிறேன். நீங்கள் வேணால் ஓப்பன் பண்ணி பாருங்க. நிஃப்டி இருக்குது. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,500ன்னு ஒரு இடம் வச்சுக்கோங்க. 25,500, 25,700, 730, மறுபடியும் 25,600, 550, 480. ஓகே. அப்போ இங்கே ஒரு பாட்டம், மறுபடியும் 25,700. இப்படி இந்த மாதிரி பிரமிட்ஸ் மாதிரி போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. இது ஒன்று ரேஞ்ச் பவுண்ட். எய்தர் சைடு பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் ஆனோம். ஓகே. இப்போ கடந்த சில மாதங்களாகவே இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே ஏறுறதுனால தான் இந்த மார்க்கெட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஒன்றா பிரேக் அவுட் ஆகணும், 25,700 தாண்டி பறக்கணும். ராசா தேசியம் குதிரை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. ஆமாம், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கு. உலகம் உருண்டை, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். அப்போ அந்த பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா நமக்கு ஒரு உற்சாகம் இருக்கும், சரி இவர் மேலே போயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஓகே. ஆனால் இது கீழே இறங்க மாட்டேன்றது. ஏன் கீழே இறங்க மாட்டேன்றது அப்படின்னா, நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட ஹேவிங் பிளென்டி ஆஃப் மணி. நம்ம வந்து இப்போ பேங்க் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் குறைஞ்சிருது. அதனால் இதுக்கு வந்து பண்ணுறதுனால ஹியூஜ் அமௌண்ட் வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸு டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் எஃப்ஐ விற்கிற அளவுக்கு இவங்க பேலன்ஸ் பண்ணி வாங்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எஃப்ஐ விற்றுக்கிட்டே போகிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ விற்கிறதெல்லாம் யார் வாங்குறா? அப்போ விற்றுக்கிட்டே போனால் இன்றைக்கி இண்டெக்ஸ் 20,000 வந்திருக்கும், வரல. நியூ ஹைக்கும் போக முடியல. இவங்க கொஞ்சம் வாங்கி வைத்தனா விற்றுக்கிட்டே இருக்காங்க. ஓகே. இவங்க வாங்குறத அவங்க விற்று பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்விங்கு தான். ஓகே சார். இப்போ ஃபைனலாக யாரெல்லாம் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம் சார்? யாருக்கெல்லாம் இது வந்து சூட் ஆகும்? ஸ்விங் ட்ரேடிங் சார், நான் ஆஃபீஸ் கோயர். என்னால் இந்த மார்க்கெட்டை பார்க்க முடியாது. இந்த மார்க்கெட்டினுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை என்னால் அசஸ் பண்ண முடியல. யாரும் இப்போ உங்களை மாதிரி யார்கிட்ட தெரிஞ்சு கேட்டதில், தம்பி இந்த மாதிரி 4 hours டைம் ஃப்ரேம் பாரு, இந்த மாதிரி ஹியூஜ் லாசர்ஸ் இருக்குது, அந்த லாசர் ஸ்டாக்கில் போய் பாரு, அவன் நல்லா கீழே இறங்கி வந்திருப்பான். அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 4 hour கேண்டலில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ தூரம் போயிருக்கு, எவ்வளோ தூரம் வந்திருக்கான், இதுக்கு முன்னாடி எங்கே போயிருக்கான். அப்போ அந்த டபுள் பாட்டம் லெவலில் வந்துட்டு திரும்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல எடுங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே. இதெல்லாம் நீங்கள் பண்ணுற போது ஒரு ஆஃபீஸ் கோயர், இந்த மார்க்கெட்டை பற்றி அதிகம் அலசி ஆராய முடியாதவங்க ஒரு பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் செய்கிறது ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஓகே. ஹோம் மேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்யலாம். இது மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது ஓரளவுக்கு டென்ஷன் ஃப்ரீ, நர்வஸ் இருக்காது. ஓகே. இப்போ நம்ம இந்த கேண்டல்லாம் ஒத்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம், மேலே ஏறுதா கீழே இறங்குதா. நமக்கு தேவை டார்கெட். அது இன்றைக்கி இல்லை, 1 மாதம் ஆனாலும் 15 நாளும் அந்த டார்கெட் வந்து தான். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங்னா நிறைய பேர் 4-5 ஸ்டாக்காக வாங்கிக்கிறாங்க. அது தப்பு. ஓகே. ஸோ ஒரு ஸ்டாக்கு வாங்கணும். ஓகே. 1 லட்ச ரூபா இருந்தால் 60,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க. அப்போ 400 ரூபா ஸ்டாக்கு 100 வாங்கணுன்னா 40,000 ரூபா, 7%னா 28 ரூபா. அப்போ 42,800 உங்கள் லாபம். அப்போ 2,800 லாபம். சரி, ஒரு ஸ்டாக் எடுத்து முடிச்சிட்டிங்களா, ஹையருக்கு போயிடுச்சா, மறுபடியும் அந்த ஸ்டாக் போகாதீங்க. ஓகே. மறுபடியும் அன்றைக்கி யார் கீழே படுத்து தூங்கின்னு இருக்காங்க அவங்கள பிடிக்கணும். தட்டி எழுப்பி தம்பி எழுந்திரி நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவன் எழுந்திரி கிளம்புவோம். அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் போய் நம்ம வாங்கணும். அப்படி வாங்கினா உங்களுக்கு பாட்டமில் இருக்கிற ஸ்டாக்கை நம்ம பிடிக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் திரும்ப மறுபடியும் சொல்கிறேன், ஸ்மால் கேப் பக்கம் அது இதெல்லாம் போகக்கூடாது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் அல்லது நிஃப்டி மிட் கேப் 100. நிஃப்டி மிட் கேப் 100ல் சில ஜாம்பவான்ஸ்லாம் இருக்காங்க, சில கோமா ஸ்டேஜ் ஸ்டாக்ஸும் இருக்குது. ஓகே. அதுனா எப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. இந்த 10 ரூபா 12 ரூபாய்க்குலாம் அதுலேயும் இருக்குது. அதெல்லாம் எப்போவுமே அந்த 9 ரூபா 11 ரூபாக்குள்ளே தான் போகும். அதே மாதிரி இந்த 19 to 20 ரூபாக்குள்ளே தான் போகும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நான் எடுத்துட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ப்ரைஸ் பேண்டுன்னு சொன்னோம். ஓகே. அந்த 250 to 2,500. அதுக்காக டிக்ஸான் மாதிரி ஸ்டாக்கு 10,000 12,000க்கு பாருங்கள் 10,000 ரூபாய்க்கு வந்துட்டான். 16,000 ஸ்டாக் போய் நான் ஸ்விங் ட்ரேடிங் எடுத்தால் 2 ஸ்டாக் எடுத்தா நீங்கள் தான் சொன்னீங்களா சார் 2,000 ரூபா வரும்னா, அவன் 5,000 ரூபா இறங்கினா என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு சக்திக்கு உண்டானது விரலுக்கு தகுந்த விற்கும். இது இஸ் ஆல்வேஸ். சூப்பர் சார். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க.
இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட்ஸாக கொட்டுங்க. சார் வந்து உங்களுக்கு மறுபடியும் இதை பற்றி விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காரு. கூடிய சீக்கிரமே அது நடக்கும். அண்ட் சாருக்கிட்ட பர்சனலாக உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் அவருடைய காண்டாக்ட் நம்பரை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதில் நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். கூடிய சீக்கிரமே அடுத்து நம்ம வந்து ஸ்கால்ப் ட்ரேடிங் பற்றி பேசுவோம், F&O பற்றி பேசுவோம். ஓகே, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் புதிய தகவல்களுடன் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.